அருமையானவர்களே, இந்த நாளிலே மகாபரிய தேவ கிருபையில் உங்களை வசனத்தோடு தேவனுடைய வார்த்தையோடு சந்திக்க எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கே ஸ்தோத்திரம். அருமையான நாளிலே பைபிளில் சொல்லி இருக்குது, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழிவுருந்து மகிழ கடவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சுகத்தோட பலத்தோடு இருக்குது ஆண்டவர் இயேசுவனுடைய கிருபையா. யாரா இருக்கட்டும், பூமியோ அது நிறைவும் உலகமும் அதில் குடியலும் கர்த்தருடையது. எல்லாத்துக்கும் இந்த பூமிக்கும் கடலுக்கும் அத்தனைக்கும் ஓனர் அவர் தான், சர்வ வல்லம் உள்ள தேவர். கூட குறைய நிறையா பேசாதீங்க. செம்மையாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும், நல்லா நடக்கணும், ஆள்ல வாழணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம். ரெக்கார்டு இருக்குல்ல கையில். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதாட்டம் வேணாயா, எல்லா கட்சியும் நேசிக்கணும். அன்புன்றது பைபிள் இருக்கியா? அன்பு இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? அன்புல 2 அன்பு இருக்கு தெரியுமா? அன்புல 2 அன்பு. ஒரு அன்பு நான் கொடுத்தா அவர் கொடுப்பாரு, அவர் கொடுத்தா நான் கொடுப்பேன், அதான் அன்பு. அது ஒரு அன்பு. நம்ம ஒண்ணுமே கொடுக்காம இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்துக்காக பாவத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்தார். அது அவருடைய அன்பு. நம்ம ஒண்ணுமே கொடுக்கல. பைபிள்ல போட்டிருக்கியா? எழுத மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கடி. கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அவர் சாபம் கிடையாது, சாபமாகி நியாயப்பிரமாண எல்லா சட்டத்திட்டங்களும் நம்மளை விலைக்கு காத்தார். சொல்றோம்ல பக்தி பக்தின்னு சொல்றோம்ல, பக்தி பக்தி பரிசுத்தம் நேர்மை நீதினு சொல்றோம்ல, கேட்குதுல காதுல. அதன்படி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு காரியத்தையும் ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும், தினந்தோறும் முயற்சி பண்ணணும். தவறான பாதையில் போறோம்னா அதை விட்டுட்டு நல்ல பாதையில் போகணும். அவ்வளோதான் என் பைபிளு. பைபிள்னா என்ன? நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன்ல. பெரிய சிலை வச்சு வெள்ளிக்கிழமை மாலை போட சொன்னாரா ஏசுனாரு? சிலை வச்சு இல்லையே. பெரிய படம் போட்டு அவரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை போட சொன்னாரா? இல்லையே. அந்த படமோ அந்த சிலையோ என்னை ரட்சிக்காது. பார்க்கல, காணாத தேவனை விசுவாசிக்கிறோம். யாரா இருந்தாலும் சரி, கேட்டது வேணும்னா வாங்குங்க, வேணாம்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் நண்பனா இருப்போம். திரும்ப திரும்ப அதிகம் படிச்சவனுக்கு தான் ரொம்ப விஷயம் தெரியும் உலகத்துல. அது மாதிரி திரும்ப திரும்ப கற்றுக்கொண்டா தான் விஷயம் தெரியும், இல்லாட்டி தெரியாது. அன்புல இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி அன்புள்ளவர்களாய் வாழ பழகணும், யாரையும் நேசிக்கணும். அதான் அன்பு. இயேசு அன்பா இருந்தாருன்னா அர்த்தம் என்ன? யாரையும் சபிக்க கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. அநேக பிள்ளைகளை சபிக்கிறீங்களையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் ஒன்னா விலைக்கு சொல்லணுமா? என் வயசுக்கு நான் சொல்லித்தர்றேன். வேணும்னா ஏற்றுக்கொள்ளுங்க, வேணான்னா விட்டுருங்க. கறி மீன் முட்டை கருவாடு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல படிப்பு எல்லாம் கொடுத்து வளர்த்துட்டு சாபமான வார்த்தைகளை பேசுறீங்க. பைபிள் என்ன போட்டிருக்க? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுவர்கள் அதற்கு கனியை புசிப்பார்கள். யாரா இருக்கட்டியா? வானமும் பூமி அழிஞ்சு போகும், வானமும் பூமி அழிஞ்சு போகும். இந்த பைபிள்ல உள்ள எழுதப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படி இருக்கும். நான் போற இடத்துல எல்லாம் சொல்லுவேன், தனக்குத்தானே விரோதமா நிக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. எழுதி வச்சுக்கியா? நான் ஒண்ணு வேண்டாதெல்லாம் சொல்லல. இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துல சரித்திரத்துல எழுதி வச்சதை சொல்றேன். நடைமுறையில நடக்குது. தனக்குத்தானே விரோதமா நிக்கிற எந்த வீடு எந்த ராஜ்யம், சும்மா அந்த கட்சி ஒளிய இந்த கட்சி ஒளிய, அவன் ஜாதி ஒளிய இவன் ஜாதி ஒளிய, அவன் ஒளிய இவன் ஒளிய, இப்படி பேசுனா இந்த ஊர் விளங்குமாயா? இவன் யாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஆவிக்குரியவாதியா இருந்தாலும் சரி, ஆன்மீகம் பேசுற ஆளா இருந்தாலும் சரி, எதுக்கு திட்டுற அடுத்தவன? சொல்லிக் கொடு, இதை செய்யாத இதை செய்யாத. காணாததை கண்ட மாதிரி பேசுறது. ஏன் பேசுறீங்க அப்படி?
நம்ம நாட்டின் நிலைமை அப்படி இருக்குல்ல. நம்ம நாட்டில் சட்டமெல்லாம் எப்படியோ இருக்குது, ஆனாலும் அதை அமல்படுத்த முடியல. நம்ம தனிப்பட்ட மனுஷன் தினம் நல்ல பாதையில போகணும், தினம் செம்மையான பாதையில போகணும். ஒரு அன்பு இருக்கணும், மனுஷனை நேசிக்கிற அன்பு இல்லாட்டி என்னையா அரசியல், என்னையா ஆன்மீகம்? உங்களுக்கு பிரியமான பாதையில போறீங்க, அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யறாரு, இவருக்கு பிரியமானதை செய்யறாரு. அதனால இன்னொருத்தனை பயக்கணுமா, திட்டணுமா, வையணுமா? தேவையே இல்லை. பைபிள் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? யாவரோடு சமாதானமாயிருங்கள், கூடுமானால் உங்களால் யாவரோடும் சமாதானமாயிருங்க. ஒரு ஆள் கூட சமாதானமா இருக்கும் இல்லையா? விலகிக்க. நான் பலமுறை சொல்லிய கிறிஸ்து பைபிள் என்பது எல்லாருக்கும், எல்லாருக்கும். கூடுமானால் யாவரோடு சமாதானமாயிருங்க. அன்பு என்பது என்ன? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கல்வாரி சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்தார். அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யாதவர். பைபிளை தான் சொல்றேன் நானு. அதுல ஒரு உண்மையும் இருக்கு, அதுல சத்தியமும் இருக்கு, நேர்மையும் இருக்கு. வழக்குக்கு பைபிள போட்டிருக்கியா? வட்டிக்கு விடாதேன்னு போட்டிருக்கு. நானும் எழுதி வச்சேன். ஒரு ஏழை மக்களுக்கு வட்டியை கொடுத்தவன வட்டிக்கு காசை கொடுத்தவன ஓத்தரப்படுத்தாத. அவன் கூட சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, அந்நியனா இருந்தாலும் சரி, வட்டிக்கு விட்டு அவனை கஷ்டப்படுத்தாத. கடன் வாங்குறவன சக்திக்கு மேல வாங்காதையா? ஏன் வாங்குற? நல்ல நல்ல சம்பாரி, தேவையான அளவுக்கு நல்ல தூங்கு, நல்ல சாப்பிடு, நல்ல சம்பாரி. ஏன் கடன் வருது? பைபிள்ல போட்டிருக்கியா? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு போட்டிருக்கு. ஒருவர் ஒன்றுக்கும் அடிமைப்படாதிருங்கள். இதெல்லாம் நல்ல பைபிள் கிடையாதா? சத்திய வசனம் கிடையாது. மகா கோபங்காரன் கூட பழகும் போது கவனமாயிரு. அவன் எவனையாச்சும் அடிச்சு விட்டானா நீ கூட போனதுனால ஒன்னையும் சேர்த்து எழுதி போட்டுருவாங்க. நான் சொல்லி தர்றேன், நல்ல ஆலோசனை சொல்றேன். வேணும்னா கேளுங்க, வேளாட்டி போயிட்டே இருங்க. ஃபாரின் வெளிநாடு போகணுமா, படிக்க போகணுமா, வேலைக்கு போகணுமா, போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க பேர் வராம பாத்துக்குங்க. படிப்புக்கு போனாலும் சரி, வேலை பார்க்க போனாலும் சரி, என்ன காரியமா நாடு கொண்டு இந்தியாவை விட்டு வெளியே போறதுன்னா இந்தியா பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் அடிச்சிருப்பாங்க, இந்தியன் அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன்ல பேர் இருக்கு. சிக்கலாச்சு எதுலையாவது, நல்லதோ கெட்டதோ, கூட போனேன்னு சிக்கல் வந்தாலும் சரி ஸ்டாம்ப் அடிச்சிருவான். வெளிநாட்டுல கால் வைக்கவே முடியாது. உலகத்துல எந்த சுபாஷ் வந்தாலும் நடக்காது. கணக்கடாத வழக்கில் தலையிடாதே. பைபிளியா? பைபிள் வேண்டாம். பைபிள் வார்த்தை என்ன இருக்கு? கணக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதப்பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். பக்தி பக்தி பக்தி, கடவுள் பக்தி, ஆலயம் பக்தி, கடவுள் போய் என்ன கண்டுபிடிச்சீங்க? என்ன கற்றுக்கொண்டீங்க? எல்லாரையும் கேட்கிறேன் நான். கற்றுக்கொண்டது என்ன? பள்ளிக்கூடத்தில் 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், +2 அப்படின்னு படிச்சா ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கிட்டேன். கோயிலுக்கு போய் என்ன கத்துக்கிட்டீங்க? என்னையா கத்துக்கிட்டீங்க? நீதி, நேர்மை, அன்பு, இரக்கம், தயவு ஏதாச்சும் கத்துக்கிட்டோமா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? யாவரோட அன்பா இருந்தார். நீ புத்தியா போல தனக்கடாத வழக்குல தலையிடாத. ஆலோசனையை கேளு. வயசுல மூத்தவன், தலை நிறைச்சவன்ட்ட ஐடியா இருக்கும், கொஞ்சம் கேளு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. ஏசுனார் சொன்னாரியா? நான் தான் ஓப்பனா சொல்றேன்ல. மனைவி, பிள்ளைங்க, புருஷன் அப்படின்னு உள்ள அந்த சர்க்குலுக்குள்ளே வாழ பழகுங்கயா. அந்நிய காரியத்திலே தலையிட்டு கொண்டாதே. பைபிளியா? மனம் திரும்புன்னு தான் சொல்லி இருக்கு பைபிள்ல. தவறான பாதையில போகாத. பொழுது விழுந்துட்டா வெளியே போகாத.
யாரு கூடயாச்சும் போய் சூரிட்டி கையெழுத்து போடாத சொன்னா புரியலையா? மத்தெல்லாம் புரியுது. உலகத்துல எத்தனை விஷயம் புரியுது. பள்ளிக்கூடத்துல வருஷ கணக்கில் படிக்க போய் தானே நாளைக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுறேன், நல்லா எழுதுறேன், நல்லா வாசிக்கிறேன். படிக்காது எப்படி தெரியும்? அதே மாதிரி பூமியில வாழ்றதுக்கு இந்த சரீரத்தை கெடுக்காம பார்த்துக்கிடணும்ல. கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? பணம் நிறைய வரவிட்டு சாராய கடைக்கு போறதா? இதான் கோயில கண்டுபிடிச்சதா? இதான் பக்தியா? சொல்லுங்க, யோசிங்கயா. பக்தின்னு கண்டுபிடிச்சது என்ன? கற்றுக்கொண்டது என்ன? ஒரு விழா கொண்டாட்டம் வருதுன்னா எவ்வளோ செலவு, அனாவசிய செலவு எவ்வளவு வருது? ஏன் வருது? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம்னு போட்டிருக்கேன். அதுல பைபிள் என்ன எழுதி இருக்குது? வெள்ளத்தாளு கருப்பெழுத்து சரித்திரம் எழுதியிருக்கியா? இதான் ஆலயம். இதை கெடுக்காத. பேச்சுல, எழுத்துல, படிப்புல, பழக்க வழக்கத்துல கெடுக்காத. ஒரு வீட்டுல ஒருத்தன் குடியிருக்கிறான். குடியிருக்கிறவனே ஜன்னலையும் கதவையும் அடிச்சு உடைச்சான்னு வை. குடியிருக்கிறவன் ஜன்னலை உடைச்சு எடுத்துட்டான், கதவை உடைச்சு எடுத்துட்டான், அல்மேரா உடைச்சு எடுத்துட்டான். இப்ப செவத்தை உடைக்கிறான். சீலிங் கீழே விழுமா இல்லையா? அதுக்குள்ள என்ன செய்வான்? வீட்டை விட்டு காலி பண்ணிடுவான். சீலிங் மேல விட போதுன்னா சரி, வீட்டை காலி பண்ணி போயிடுவான். அதே மாதிரி சரக்கடிச்சு ஏட்டிங் பண்ணி மனைவிக்கு தெரியாம ஒரு முறைகேடான, ஒரு தவறான இடத்துல ஒரு உறவு வச்சு அநியாயமா சம்பாதிச்சு மனசை கெடுத்து, ஆவியை கெடுத்து, சரீரத்தை கெடுத்து, நிலைமை மோசமா வரும்போது இந்த ஆவி இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடும். மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் பைபிள். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். நல்ல பாதையில போய் சொல்லுது பைபிள். வேறும் இயேசுக்கு நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தின்னு தானே போடுறோம் கோயிலுக்கு. அங்க யார் இருக்கா பாவத்தை போக்குறதுக்கு? எந்த ஆலயத்திலேயே பாவம் போக்குறதுக்கு அங்க பலி நடக்குது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவே எனக்கு உதவி செய்யுமையா, இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு விலகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுமையா. இயேசுவே நான் கண்ணில் பார்க்கல, நீங்க சிலுவையில ரத்தம் சிந்தி மறிச்சு உயிரோட வந்தீங்கன்றாங்க. அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட வந்தீங்க. நான் கண்ணில் பார்க்கல, நான் எழுதப்பட்ட வார்த்தையை நம்புறேன், எனக்கு ஒரு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன், இந்த கெட்ட பழத்தை விட்டுருவேன், கெட்ட பழக்கம் என்னை விட்டு போயிடும், அந்த இயேசுனார் எனக்கு உதவி செய்வார். சொன்னபடி உங்களுக்கு நடக்கும். இதுக்கு யாரையோ போய் தேடி போய் பார்க்க வேணாயா. யாரோ முக்கியமான ஆளு, மனுஷன் தான், ஆண்டவர் தான், அது தெரியுமில்ல. யாரோ என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எங்க போச்சு, எனக்கு எங்க போச்சு? பக்திய கோயில் சொல்லி பெருங்கூட்டம் ஏமாத்திக்க இருக்கியா? ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான். பைபிள்ல இருக்கியா? பேதை ஏமாளியா விவரம் இல்லாதவன் நெடுக போய் தண்டிக்கப்படுவான். பைபிள்ல இருக்கு. நம்மளை இன்னாரும் ஏமாத்துறோன்றது தெரிய வேண்டாமா? பைபிள்ல போட்டிருக்கியா? என்னைய கோவிக்காதீங்க. நான் ஒரு பலமுறை சொல்லியிருக்கேன், நான் ஒரு போஸ்ட்மேன். உங்களை மாதிரி நான் ஒரு மனுஷன். நல்ல தபாலை கொண்டாந்து உங்களுக்கு தர்றேன். யாவரோடு சமாதானமா இருங்க. உங்களை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதி. பைபிள்ல போட்டது சொல்றேன். தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்? பைபிள். மனம் திரும்புங்கள். யாரா இருந்தாலும் சரி மனம் திரும்புங்கள். கேட்க கஷ்டமா தான் இருக்க. ஏன்னா சரீரம் உலகத்துக்கு அடுத்த காரியத்துல எல்லாம் இன்பமா இருக்கு. செம்மையா இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி உண்மையா இருக்கணும். ட்ரை பண்ணுங்க.
தினம் ட்ரை பண்ணுங்க. தவறான போதையில போயிட்டு இருந்தா அதை விட்டு விலகணும். இயேசுனாதான் எங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லுங்க. இயேசு உள்ளத்துல வந்த இயேசுவே உள்ளத்தில் வாரும் ஐயா, எனக்கு சமாதானம் தாரும் ஐயா, உன்னுடைய வார்த்தையை இருதயத்தில் வச்சிருக்கிறேன், செம்மையான பாதையில என்னை வழி நடத்துங்க. வார்த்தை வழி நடத்தும் ஐயா, இல்லைன்னு சொல்ல முடியுமா? நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. நான் தான் பலமுறை சொல்றேன்ல, கொஞ்சம் தூரம் தள்ளி போறீங்க, நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. கொஞ்சம் தூரம் தள்ளி போறீங்க, நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. 3 நோ என்ட்ரியை தாண்டி போட்டு வண்டி ஓட்ட முடியுமா? அந்த வார்த்தை வேலை செய்யும். நோ என்ட்ரியில போகிற, நோ என்ட்ரி போகல, விசில் அடிக்க போறாங்க, விசில் அடிக்க போறாங்கன்னு தெரியுதா? அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை இருமுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கானதுயா, உங்களோட பேசும், என்னோட பேசும். இயேசுனார் சொன்னாரு, நான் சொன்ன வசனங்களே ஆவியாயும் ஜீவனையும் இருக்கு. உங்களை ஏமாத்தணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? பணம் கொடுத்து கிறிஸ்தவங்களா மாத்துறாங்க, அப்படியா? ஆளாளுக்கு கண்டதையும் பேசாதீங்கயா. கிறிஸ்தவன் என்பவன் அவனவன் ஓடி உழைச்சு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தேவைக்கு அவன் உழைக்கிறான். ஏதோ 1-2 பேர் ஏமாத்துறான், எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். தப்பு தப்பா பேசாதீங்க. அதனால நீங்க பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க. ஆமா, செம்மையான பாதையில போங்க. அவங்கவுங்களுக்கு மனைவி உண்டு, பிள்ளை உண்டு, குடும்பம் உண்டு, ஆபீஸ் உண்டு, அதிகாரி உண்டு. செம்மையான பாதை போங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவன் நீசருக்கு முன்னால நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால நிற்பான். பைபிள். நல்ல ஆபீசர் ரேங்க்ல வரணும்னா செம்மையா இருங்க. கல்வி மிக முக்கியமியா. பெண்களும் ஆண்களும் நல்ல கல்வி படிங்க. சும்மா தோல்வியை பேசாதியா. ஆமா, பணம் இல்ல, அது இல்ல, இதுல ஏன் உழைக்கிற? காக்கா குருவி மைனா கூட ஓடி உழைச்சு சம்பாதிக்குதுல்ல. வாயில பணம் இல்ல, பணம் இல்லைன்னு சோம்பேறி படுத்து கிடந்தா தரித்திரம் தான் என் வீட்டுக்குள்ள வரும். பைபிள்ல போட்டிருக்கு. சோம்பேறியே, எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். 8 மணி நேரம் தூங்கியாச்சு, 10 மணி நேரம் தூங்கியாச்சுன்னா டக்குன்னு ஓடி ஒரு வேலையை கத்துக்கிற வேண்டிய. அண்ணா பலமுறை சொல்றேன்யா, உங்கள்கிட்ட பேசுறவன் தொழில் தெரிஞ்சவன், அது ஞாபகம் இருக்கட்டும். ஏதோ போதவர் வேலை பார்க்கிறாரு, அவருக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சிடாதீங்க. ஆமா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு இருக்கு. 4-5 பாஷை கத்துக்கங்கயா. ஆமா, படிக்கிற காலத்துல படி. 22-23 வயசுக்குள்ள படிக்கிற காலத்துல படிங்க. கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளுங்க. இந்த நம்ம நல்லா இருக்கணும், இந்த தெரு நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும், நம்முடைய ஆட்சி நல்லா இருக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு இருங்கய்யா. பக்தி பக்தி பக்தின்னு சொல்லிவிட்டு கண்டபடி கெட்ட வார்த்தையில அடுத்தவனை வையறீங்க. பக்தியாதே பக்தியா? நான் தான் பலமுறை சொல்றேன்ல, ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாத. கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். ஆமா, இயேசுனாருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன். கிறிஸ்தவத்துக்கு தலைவரா இருந்தாலும் சரி, தலைவரா இல்லாம இருந்தாலும் சரி, எந்த அதிகாரியும் திட்டாதீங்க, வையாதீங்க. அந்த நாடு உருப்படாது. தாமா, தனக்கு தானே விரோதமா நிக்கிற எந்த வீடும், எந்த ஊரும், எந்த தேசமும், எந்த நாடும் நல்லா இருக்காது. இயேசுனாரே சொல்லியிருக்காரு அப்படி. அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் அழிந்து போனாலும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அழியாது. இன்னைக்கு பாரு, படத்துல பாரு, யூடியூப்ல பாரு. எதுக்காக வீட்டுல நாய் வளர்க்கிறோம்னு சிந்திக்கிறீங்களா? எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? வழக்கு பக்கம் பக்கமா எழுதி கொடுக்கணுமா? பக்கம் பக்கமா எழுதி கொடுக்கணுமா? நாயை நேசிக்கிறாங்க ஐயா, குரங்க நேசிக்கிறாங்க. நல்லது, வளர்க்குறீங்க, நேசிங்க. மனுஷனை விட அதை நேசிக்கலாமா? நேசிக்கலாமா? எந்த விதத்துல நியாயம்? ஆன்மீகம் எங்க போச்சு?
தேடி பிடிச்சு படிச்சு பார்த்தா தெரியுமியா, கண்ணு தெரியாத மாதிரி அலையக்கூடாது. எது சரி எது தப்பு, எது நியாயம் எது அநியாயம் என்று தெரியாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி விட்டான்னு போட்டிருக்கு. பார்க்க நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும், செயல்பாடு பயங்கரமா இருக்கும். அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலே, மனம் அலட்சியம் பண்ணினதே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கு உள்ளானேன் என்று முறையிடுவாய். சுகத்தோடு பலத்தோடு இருக்கிற நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. யாரா இருந்தாலும் சரியாமா. நம்மளை நாமே கெடுத்து கொண்டா யாரும் உதவ மாட்டாங்க. எழுதி வச்சுங்க. வீரன் சூரியன் ரத்தம் கொஞ்சம் வலுவா இருக்கிற வரைக்கும் தான். கொஞ்சம் பலவீனம் வந்தா யாரும் உதவ மாட்டாங்க. ஆமா, நம்மளை நாம கெடுத்துக்கிட்ட யாரும் உதவ மாட்டாரு. எச்சரிப்பின் சத்தம் வரும்போது விலகிடணும். நோ என்ட்ரி விலகிடணும். சரி, அதை தாண்டி போயிட்டோம், நோ என்ட்ரி விலகிடணும். 3 நோ என்ட்ரியை பார்த்துட்டு திரும்ப போனா அங்க ஒரு ஐயா விசில் ஊதுவாரு. குற்றவாளி தானே, தண்டனைக்கு கொடுத்தாகணும்ல. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். பைபிளியா? இன்னைக்கு நடக்குது, நேத்து நடந்துச்சு, நாளைக்கு நடக்கும். யாரா இருக்கட்டும், வேணா விட்டுருங்க, இஷ்டம் போல போங்க. பைபிள்ல போட்டிருக்க, என்னைய கோவிக்காதீங்க. எனக்கு என் காதல விழுகுது, நான் சொல்றது என் காதல விழுகுது. நேத்து அநியாயமா சம்பாதிச்சா நாளைக்கு அநியாயமா சம்பாதிக்க கூடாது. நேத்து ஒருத்தனை சபிச்சா இயேசுநாட்ட மன்னிப்பு கேட்டு நாளைக்கு அவனை சபிக்க கூடாது. நம்மளை திட்டான் வைக்கிறான், அவன் பசியா இருக்கான்னா அவனுக்கு ஒரு ஆகாரத்தை வாங்கி கொடு. பெரிய காரியம் ஒண்ணும் செய்வான். நாட்டுக்கு நன்மை செய்யறேன்னு தன்னைத்தானே கெடுத்து கொள்ள கூடாது. நன்மை செய்யுங்க. பைபிள்லயே போட்டிருக்கு, ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார். பைபிள்ல தானியேல் புத்தகத்தில் இருக்குது. யாரா இருந்தாலும் சரி, மனம் திரும்புங்க. உங்களை நீங்களே கெடுத்துக்கிடாதீங்க. வெள்ளைப்பூடு நல்லது, வெங்காயம் நல்லது, சின்ன வெங்காயம் நல்லது. யார் இல்லைன்னு சொன்னா? வாழைப்பழம், அது வாழைப்பழத்துல இந்த வாழைப்பழம் நல்லதா, அந்த என்னையா? தேவன் படைத்ததெல்லாம் நல்லது. அது காலையில வாழைப்பழம் சாப்பிடணுமா, அப்புறம் ராத்திரிக்கு சாப்பிடணும்? என்னங்கடா நாட்டுல யாராச்சும் கவனிக்கிறீங்களா? பசிக்கு ஒரு சாப்பாடுக்கு 2 வாழைப்பழம் சாப்பிட்றேன். கடவுள் படைத்ததெல்லாம் நல்லது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாய் தள்ளப்படத்தக்கது ஒன்றும் இல்லை. நல்ல மனசு இருக்கணும் இல்லையா? சும்மா வியாதியவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுல எப்படி இருக்கு, இதுல எப்படி இருக்கு, அதுல எப்படி இருக்கு, அந்த காயில எப்படி இருக்கு, இந்த காயில எப்படி இருக்கு. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதுயா. கள்ளிச்செடி, எருக்குளம்பால் இதான் வேண்டாம். தனக்கு கேடு உண்டாகும் என்பதை தள்ளிவிட வேண்டியதான். கத்திரிக்காய், முருங்கைக்காயும் கேரட்டுமா கேடு உண்டாக்குதே? முதல்ல நீங்க செம்மேரியா கரெக்டா சாப்பிட்டு, கரெக்டா உடுத்தி, கரெக்டா செஞ்சு சம்பளத்தன்னைக்கு சாராய கடைக்கு போனா என்ன ஆகும்? நான் தான் அடிக்கடி சொல்றேனையா, டீசல் இன்ஜினுக்கு டீசல் ஊத்துவாங்க, பெட்ரோல் இன்ஜினுக்கு பெட்ரோல் ஊத்துவாங்க. இந்த இன்ஜினுக்கு என்னத்தை ஊத்துறீங்க? தேவையா? செஞ்சவன கேள்வி கேட்கிறது. யாரையா குற்றப்படுத்தணும்? நமக்கு எங்க போச்சு? செம்மையான பாதையை விட்டு வழி விலகி போகாதே, பைபிள் இருக்கு. இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கணும் ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசி. உன்னை ஏமாத்துறாள் இன்னார்னு தெரியலன்னா என்ன பெரிய படிப்பு படிச்சிருக்கிறீங்க? கொஞ்சமாச்சு தெளிவு இருக்கா? ஸ்பிரிச்சுவல் மைண்ட்னு ஒண்ணு இருக்கு, ஜெனரல் நாலேஜ்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? எந்த காரியமா இருக்கட்டும், உங்களை ஏமாத்துறேன் ஒருத்தன் இருக்கிறான்,
அவன் ஏமாத்தி நம்மள காரியத்தை செய்யறான்டான்னா தெளிவு வேணாமா? நம்மளா போய் தலையை கொடுக்க கூடாது. ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். பைபிளை படிங்க. பூமியில எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி 120 வருஷம் உயிரோடு இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். ஆமா, எதையும் கொண்டுட்டு போக முடியாது. பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது? நல்ல வேலை படி, நல்ல சம்பாரி, நல்ல சாப்பிடு, மனைவி பிள்ளைகளோட நல்லா இரு. முடிஞ்ச வரைக்கும் யாராருக்கு ஏழைக்கு திக்கற்றவனுக்கு அனாதி முடிஞ்சதை செய். உடனே நீ செஞ்சியா, நானும் செய்யணும், நீங்களும் செய்யணும்யா. உங்களை நான் கேள்வி கேட்க, என்ன நீங்க கேள்வி கேட்க இருக்கிறீங்க? மனுஷன் தான், தேவன் தான். கல்வி முகத்தை பிரகாசிக்க பண்ணுமியா. பொம்பளை பிள்ளைகள்லாம் சொல்லிட்டான் நல்லா படிங்க, ஆம்பளை பையனை நல்லா படிக்க வேண்டிய அளவு படி. ஆமா, நான் அடிக்கடி சொல்லிடுறேன். என்ன சொல்றேன்? செம்மையான பாதையில போங்க. வாழ்க்கை பாதை வேற. படிச்சா படிக்காட்டி பரவாயில்ல பேசாதீங்க. வாயில அடிக்கடி சொல்லாத நான் மாடு மேய்க்க போவேன் சொல்லாத. மாடு மேய்க்கிறது கெட்டதுன்னு நான் சொல்லல. 100 மாட்டுக்கு ஒரே இடத்துல தீனியை போட்டு 100 விட்டுருவேன். படிக்க வேண்டிய அளவு படிக்கணும். ஜோம் பண்ணி என்ன கற்றுக்கொண்டீங்க? கோயிலுக்கு போய் என்னையா கற்றுக்கொண்டீங்க? தன்னைத்தானே பாதுகாத்து வாழ தெரியுதா? நான் சோமா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன், நான் மாபாதகத்துல தலையிட மாட்டேன், நான் அநியாயமா சம்பாதிக்க மாட்டேன். வாயில வருதா வார்த்தை? வீடு நல்லா இருக்கும், தேசம் நல்லா இருக்கும், ஊரே நல்லா இருக்கும்யா. நான் ஒருத்தனை ஏமாத்த மாட்டேன். எனக்கு கை நிறைய பணம் கிடைக்குது, அதே போதும். வாயின் வார்த்தை பாசிட்டிவா இருக்க வேண்டாமா? எல்லாருக்கும் சொல்றேன். பைபிள் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும். மனம் திரும்புகள் இயேசுனார் தவறான பாதையில விட்டுட்டு நல்ல பாதையில போ அப்படின்னாரு. இயேசுனார் என்ன சொன்னாரு? உங்க தாத்தா பூட்டையும் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன், என்கிட்ட வா. என்னிடத்துல வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லைன்னு இயேசுனார் சொன்னார். இயேசுனார் எங்க நிக்கிறாரு? மலை மேலே நிக்கிறாரு, மரத்தடியில நிக்கிறாரு, வீட்டுல மூலையில சிலை வச்சிருக்கீங்களே அங்கேயா நிக்கிறாரு? பெரிய படம் வச்சிருக்கீங்களே அதுல இயேசுனார் உட்கார்ந்து இருக்கிற நிக்கிறாருங்க. ஏயா தெளிவான ஆளா இருங்க. எழுதப்பட்ட வார்த்தைக்கு கீழ்படிங்க, சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்படிங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன், நம்ம ஊர் நல்லா இருக்கும், இந்த தேசம் நல்லா இருக்கும். என்னையவே நான் ஏமாத்திக்கிட கூடாதியா. பத்திரிக்கை, தினசரி பத்திரிக்கை தெரியுதா இல்லையா? ஃபாரின் போறதுக்காக பொய்யோ நெசமோ சில காரியம் உண்மை. ஃபாரின் போறதுக்காக அங்க பணம் கொடுத்தேன் ஏமாத்திட்டாங்க, இங்க கொடுத்தாங்க ஏமாத்திட்டாங்க. நீ சமத்தா இருந்தா எங்க உலகத்துல எங்கேயும் சம்பாதிக்கலாம்யா. உலகத்துல எங்கேயும் போய் சம்பாதிக்கலாம். வாயினால வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க. வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. பைபிளுடைய உபதேசத்தை நான் சொல்றேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், அது மறந்துடாதீங்க. யாரையும் தரக்குறவா பேசாதீங்க. நேற்று பேசியிருந்தாலும் நாளைக்கு பேசாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, எந்த ஊர் இருந்தாலும் சரி, நல்லா இருக்கணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. இயேசுனார் உள்ளத்துல இருந்தா இந்த கண்டபடி வார்த்தை வராதியா. கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, சோறு சரியில்லை, குழம்பு சரியில்லைன்னா மனைவிய மனக்கடா பேசுறதா? உங்க தங்கச்சி புருஷன் தங்கச்சியை திட்டினா ஒத்துக்கிறீங்களா? என்ன மாப்பிள்ள, என்ன தங்கச்சியை வைக்கிறீங்களாம்ல, குழம்புக்கு சோறுக்கு கேட்குறீங்களா?
தன்னை போல் பிறனை நேசின்னு ஏசுனார் சொன்னாரியா? ஒரு சோறுக்கும் ஒரு குழம்புக்கும் ஒரு சாப்பாட்டுக்குமா சண்டை போடுறது? தன் சொந்த மாம்சத்தை பகைப்பவன் உண்டோ? பைபிள் இருக்கு. மனைவி என்பவள் சொந்த மாம்சம். பிள்ளைகள் கர்த்தரால கொடுக்கப்படும் சுதந்திரம் யார்? சொத்துயா? கற்பத்தின் கனி கடவுளால கொடுக்கப்படுவது. யாவரோட அன்பா இருங்க. ஊனமுற்றவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க திரும்ப உங்களுக்கு தரமாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஏசுனாரே சொன்னாரியா? ஏன் ஏசுனார் சொன்னார் சொல்லிட்டு இருக்கேன். உள்ளதுல கொஞ்சம் பிச்சை கொடுனாரு. உனக்கு நிறைய வச்சிருக்கேன் வீட்டுல, அதுல கொஞ்சம் எடுத்து ஏழைக்கு திக்கற்றவனுக்கு அனாதைக்கும் விதவைக்கும் கொடு. களவாணித்தனம் பண்ணாதே. நான் இதெல்லாம் சொல்லித்தரணும். அதான் படிச்சீங்கன்னா தெரியும்ல. ஞான நன்மைகளை சொல்லித்தரணும் இல்லையா? சும்மா பக்தி 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 பக்தினா போதுமா? கடவுள் 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 பக்தி 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 அதான் வாழ்க்கையில கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்யா. கிரியை இருக்கணும்ல. யாரா இருக்கட்டும். தோற்றத்தின்படி பக்தின்னு சொல்ல ஏற்க முடியாது. யாரும் ஏற்க முடியாது. என்னையவே நான் ஏமாத்திக்கிட கூடாது. தவறான பாதையில போறவங்க மனம் திரும்புங்க. அடுத்தவனை வஞ்சிக்காதீங்க. அடுத்தவனை ஏமாத்தாதீங்க. அவன் கண்ணீர் விட வைக்காதீங்க. பைபிளியா? சூரியன் மறையறதுக்குள்ள சம்பளத்தை கொடுத்துருன்னு போட்டிருக்கு தொழிலாளிக்கு. வேற என்ன எழுதிருக்கு பைபிள்ல? சொன்னா அதெல்லாம் சொல்லாத. என்ன சொல்லாத? சட்டை இல்லாமல் இரு, பனியன் இல்லாமல் இரு, ஒரு கலர் வேட்டியை கட்டிக்க, கழுத்துல ஒரு சிலுவையை மட்டும் போட்டுக்க, அப்படியா சொல்லியிருக்கே? அதனால அடுத்தவனுக்கு என்ன லாபம்? உங்களையே நம்மளையே நாம் கெடுத்துக்கிட கூடாதுல்ல. பத்திரிக்கை சொல்லுதியா? எத்தனை குடும்பத்துல கண்ணீர் கவலை ஏன் வருது? நீதி நேர்மை இருந்தா கவலை கண்ணீர் வருமா? வராதியா? தாண்டி தாண்டி போயிடலையா? பைபிள் இருக்குல்ல. எல்லா தீமைக்கும் உன்னை விலைக்கு காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமம் மேலான நாமம், உயர்ந்த நாமம். எனக்கு பணம் வேணும், படிப்பு வேணும், அழகு வேணும், அறிவு வேணும், ஏசுனார் மட்டும் வேண்டானா நடக்காது. ஆமா, அவர் கேட்கிற நியாயமா கேட்கிற எல்லாம் கொடுப்பாரு. நாம் நியாயமான பாதையில போகணும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் தான் ஏசுனார். கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், எல்லா இடத்துக்கும் வாலிப பையங்களுக்கு எல்லாம் சொல்றேன், 23 வயசுக்குள்ள படிக்க வேண்டிய அளவு படி. ஆமா, தாய் போய் சொல்லுங்கய்யா. பொன்னாமத்திரம் கோபம் வருது சொல்லாதேங்கிறீங்க. நாளைக்கு எல்லாரும் என் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு காணிக்க கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானு ஒருத்தனை இந்த வயசுல நான் ஒருத்தனை ஏமாத்தணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? யாரையும் ஏமாத்த கூடாது. அதுவும் கடவுள் பக்தி கோயில் சொல்லி சொல்லி ஏமாத்த கூடாது. தீர்ப்பு சூப்பரா இருக்கும். பைபிள்ல போட்டிருக்க, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். பைபிள் அது யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். பாவியா இருந்தாலும் சரி, நீதிமானா இருந்தாலும் சரி. வாங்க வாங்க ஏசுவண்டே வாங்க வாங்கன்னு சொல்லி சேர்த்து நான் உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்காக சொல்றேன், தேவையில்லை. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு கொஞ்சம் தானே தேவை. யாரா இருந்தாலும் சரி, ஜனத்தை ஏமாத்த கூடாது, ஜனத்தை வஞ்சிக்க கூடாது. யாவரோடு சமாதானமா இருக்கணும், அன்பா இருக்கணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். 50 ரூபா வச்சிருந்தாலும் சரி, 50,000 வச்சிருந்தாலும் சரி, செம்மையும் உண்மையுமான பாதையில போக முயற்சி பண்ணுங்க. விரும்புங்க. நீதிமான் விரும்புதவனுக்கு கொடுக்கப்படும். தவறான பாதையில நான் போக மாட்டேப்பா, எனக்கு அது வேண்டாப்பா, நியாயமான பாதையில் எனக்கு கிடைச்சா போதும்.
வாயின் வார்த்தை ஜெயமா இருக்கட்டும். பேசுறவன கேள்வி கேட்கக்கூடாது. பேசுறவன் போஸ்ட்மேன், அவனும் நியாயமா நடக்கணும். தபால் வாங்குறாலும் நியாயமா நடக்கணும். ஒரு ஆளை கேள்வி கேட்டு ஒன்றும் பெரிய ஆளாக முடியாது. 50 வருஷமா பைபிள் படிக்கிறவன 5 நாள் பைபிள் படிச்சுட்டு கேள்வி கேட்க வர்றீங்களா? என்ன இங்க பாடமா நடத்திக்கிட்டு இருக்கா? இல்லையே. பைபிளை வாங்கி படிங்க. எல்லா கேள்விக்கும் பைபிளே பதில் இருக்கு. பதிலே இல்லாத கேள்வி எல்லாம் பைபிள் இருக்கியா? உலக லெவல்ல இருக்கியா? இன்னைக்கு வரைக்கும் உலகல்ல தலைமுறையா பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கான், தெரியுமில? தலைமுறையா பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கான். கோடிக்கணக்கா படிச்சுக்கிட்டு இருக்கான். சில கேள்விக்கு இன்னும் பதிலே கிடைக்கல. பைபிள்ல இருக்க கேள்வி தெரியுமா? அதுக்காக பைபிள் படிக்கிறவன் எல்லாம் விவரம் இல்லாதவன் சொல்லிடுறதா? வேணா விட்டுட்டு போயிட்டே இருக்கியா? ஏசுனார் இமயமலைக்கு போனார், அதுக்கு என்ன தேவையா? ஏசுனார் 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணினார்? யாரு? நீங்க யாரு, நான் யாரு? அவரை கேள்வி கேட்க? அவரை போய் கேளு. நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. யார் அந்த போர்டு போட்டது? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடா? போய் கேளுங்க. போகாம இருந்துட்டு போக வேண்டியதானே? ஏரியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் கேள்வி வைப்பீங்களா? மக்களுடைய நன்மைக்கு தான் கீப் லெஃப்ட், நோ என்ட்ரி, ஒன் வே. மக்களுடைய நன்மைக்கு தான் எழுதியிருக்கு. மனம் திரும்புங்கள், உங்களை சுத்தமானாக காத்துக்கொள், அந்நிய காரியத்திலே தலையிடாதே. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு வந்தார். பாவம் தீர்றதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. உனக்கு தோஷம் போகணும், உனக்கு தோஷம் போகணும். தோஷம் எப்படியா போக? எப்படி போக? மனுஷனுடைய தோஷத்தை கழிக்க முடியுமா? தன்னிலே தானே அறிவும் ஞானம் இல்லாட்டி ஏமாந்து போக வேண்டியதான். யார் என்னை ஏமாத்துகிறான் என்ற அறிவு எனக்கு இல்லை என்றால் நான் ஒரு பேதை. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க. தாத்தா போட்ட என்ன அநியாயம் செஞ்சாங்களோ தெரியாது, எல்லாத்தையும் மன்னிங்க. சமாதானம் தாங்க, சுகம் தாங்க. அடுத்த செம்மையான பாதையில போக பாருங்க. இதுவே வழி. இயேசு என்ன சொன்னாரியா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இந்த பூமி அது நிறைவும் உலகம் அதுல குடிகளும் கர்த்தருடையது. கடவுள் உண்டாக்குனாரு. நல்ல சாப்பிட, நல்ல உடுத்த, மனைவியை கண்கலங்காம வச்சுக்கிட, சண்டைக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்க, இருக்கிறதுல திக்கற்றவனுக்கு உதவிக்கு ஏதோ இருக்கிறது கொஞ்சம் கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், அதில் கொடுங்க. அவனுடைய பசியை ஆற்றுங்க. ஏசுனார் சொன்னது அதானையா? பசியா இருந்தா ஆகாரம் கொடு, வஸ்திரம் இல்லாம இருந்தா வஸ்திரம் கொடு. வேற என்ன சொன்னார் அவரு? ஒன்றும் சொல்லல. இயேசுவின் நாமத்தில் கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். யாரா இருந்தாலும் சரி, மனம் திரும்புங்க. தினந்தோறும் மனம் திரும்புங்க. நானும் தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போது ஒரு தேவை. அதுக்காக கோடிக்கணக்காக வேணும்னு இருக்காதீங்க. ஆமா, 1 லட்சம் ரூபாய் என்றதுக்கே படம் மனுஷனால முடியலன்னு மிஷினை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. தேவைக்கு கண்டிப்பா கிடைக்கும். பைபிள்ல போட்டிருக்கு, உங்க தேவையிலெல்லாம் கிடைக்கப்படும். அதிகமா இருக்கா, மற்றவனுக்கு உதவி செய்யுங்க. My God will supply all my need according to his glorious riches in Christ Jesus. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். நீ இருக்கிறதுல கொடுங்க. இருக்கிறதுல கொஞ்சம் ஏழைக்கு, திக்கற்றவனுக்கு, அனாதைக்கு, இல்லாதவனுக்கு, பரதேசிக்கும் கொடுங்க. நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல புத்தியை, நல்ல சமத்து கொடுப்பாரு. நீங்களும் சம்பாதிக்கலாம். மனம் திரும்புங்கள். யாரா இருந்தாலும் சரி, மனைவியை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க, சண்டைக்காரனே நேசிங்க. நமக்கு விரோதி யாருமே கிடையாது உலகத்துல. வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம வேலைக்கு வந்தா வாவான்னு கூப்பிட்டு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கான்ல,
அப்புறம் எதுக்கு உள்நாட்டுக்காரனே ஒருத்தனை திட்டிக்கிட்டு இருக்கிய? நல்ல மனசு இருக்கா? நல்ல மனசு இருக்கா? நல்ல மனசு வேணாமா? நல்ல மனசு பைபிளை படிச்சீங்கன்னா ஏசுனரே கொடுப்பாரு. துதி கனம் மகிமை அத்தனை இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கே சொல்லி. எல்லாம் நமக்கு தெரியாதியா? எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு உலகத்துல கிடையாதியா? தெரியுமா? எல்லா சப்ஜெக்ட்லயும் மாஸ்டர்னு உலகத்துல எவனும் கிடையாது. நூற்றுக்கணக்கான சப்ஜெக்ட் பூமியில இருக்கு. தெரியுமா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் ஆசைப்படுறீங்க? அதான் பிரச்சனை வர்றது. அறிஞ்ச சத்தியத்தில் உண்மையா இருங்க. வேண்டாததை தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, வேண்டாததை தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை இயேசுவின் நாமத்தில் நம்ம எல்லாரும் கொண்டாயிருப்பதாக.